அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் கிஷோர், ஜிஎஸ் ஃபேக்கல்டி. 2026ஓட ஃபர்ஸ்ட் வீடியோ, என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவை எதிர்க்க போகுதுன்றதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என் சார்பாக சொல்லிடுங்க. ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த வருஷம் 2026 சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். போக போக தானே தெரியும் 2025 எப்படி சீக்கிரமாக ஓடுச்சுன்றது நமக்கு தெரியல. ஆனால் நம்மெல்லாம் 2022 கொரோனா டைம் பீரியடையே பார்த்தவங்கடா அப்படின்றதுனால நம்ம இப்போ வந்துட்டு கொஞ்சம் சமாளிச்சிட முடியுன்ற நம்பிக்கையில் தாராளமாக ஒரு சூப்பர் எந்தூசியாசிக்கோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க, எப்பப்போ வரப்போகுதுன்ற ஒரு ஐடியாவும் பார்ப்போம். அண்ட் ஜனவரி மாதத்தில் அப்கமிங்கில் ஆன்கோயிங் ஆக்டிவாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னன்றதையும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டிடியூட்டோடைய சேனல் 2 சேனல் இருக்குது, ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டேட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு மெயின் சேனலையும், பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்ம பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அண்ட் இப்போது பேட்சஸை பற்றி சொல்லணும்னா எல்லா பேட்சஸுமே நம்ம இன்ஸ்டிடியூட்டில் தனித்தனியாக கோர்சஸ் குரூப் 1க்கோ குரூப் 2க்கோ என்டிபிசிக்கோ இல்லை எஸ்எஸ்சியில் சிஜிஎல்க்கோ சிஹெச்எஸ்க்கோ நம்ம வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போது ஆனுவல் பிளானர்ஸ்லாம் வரும்போது சார் இப்போ நான் என்டிபிசிக்கு படிச்சுட்டு இருக்கேன், இப்போ டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்ஸும் நான் அட்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஆனால் என்டிபிசிக்கு ரயில்வேஸ்க்கு வேறு மாதிரி படிக்கணும், டிஎன்பிசிக்கு வேறு மாதிரி படிக்கணும், அதுலேயும் குரூப் 1 குரூப் 4லாம் வேறு மாதிரி படிக்கணும். இப்போ நான் தனித்தனியாக எல்லா கோர்ஸையும் ஜாயின் பண்ணணும்னா எனக்கு காஸ்ட் அதிகமாகுது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காகவே, மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்காகவே நம்ம இன்ஸ்டிடியூட்டில் மெகா பேக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், தமிழ்நாடு மெகா பேக். ஸோ இந்த தமிழ்நாடு மெகா பேக்கை எப்பயுமே ஆஃபர் டைமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் 2 வருஷத்துக்குன்னு ஆஃபர் கொடுப்பாங்கப்பா, டபுள் வேலிடிட்டின்னு கொடுப்பாங்க. அந்த டபுள் வேலிடிட்டி இருக்கும்போது இந்த தமிழ்நாடு மெகா பேக்கை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போது நீங்கள் 2026 ஜனவரி 1ஆம் தேதி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 2028 ஸ்டார்டிங் வரைக்கும் நாங்கள் புதுசாக என்னென்ன பேட்சஸ்லாம் லான்ச் பண்ணுறோமோ, இப்போ திடீர்னு 2026 ஏப்ரல் மாதம் ஒரு பேட்ச் லான்ச் பண்ணுறோம், 2027 செப்டம்பர் மாதம் ஒரு பேட்ச் லான்ச் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும். இது டிஎன்பிசி எஸ்எஸ்சி மட்டும் இல்லை, ரயில்வேஸ், பேங்கிங்னு மொத்த நம்ம அடா டீமோடைய தமிழ் கிளாஸஸை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரே கோர்ஸ் இந்த தமிழ்நாடு மெகா பேக். ஸோ கோர்ஸ் வீடியோஸ் மட்டும் இல்லை, டெஸ்ட் சீரீஸ், இபுக்ஸ்னு எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணலாம். பட் எப்பயுமே இந்த மாதிரியான இந்த ஸ்பெஷல் கோர்ஸஸை ஆஃபர் அப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூ இயர்க்கு ஆஃபர் இல்லைன்னா எப்படி? ஸோ இந்த நியூ இயர்க்காக நம்ம இன்ஸ்டிடியூட்டில் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த Y890 அந்த கோடை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 27% கிட்ட நமக்கு ஆஃபர்ஸ் வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். 5000 ரூபா கிட்ட நீங்கள் வந்துட்டு இந்த தமிழ்நாடு மெகா பேக் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2 வருஷத்துக்கு 5000 ரூபாய்க்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு, இப்போ நீங்கள் வந்துட்டு டிஎன்பிசி படிக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலியில் தங்கச்சியோ தம்பியோ வந்துட்டு எஸ்எஸ்சி படிக்கிறாங்கன்னா 2 பேருமே யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கக்கூடிய இந்த பேட்சை கண்டிப்பாக வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கோடை யூஸ் பண்ணும்போது டபுள் வேலிடிட்டி இருக்கும் 2 வருஷம். அது போக 10,000 MCQs 10,000 MCQs இருக்கக்கூடிய பிடிஎஃப்ையும் சேர்த்து அட்டாச் பண்ணுவாங்க. இதை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை சொல்லிவிட்டு இப்போ நம்ம மட்டும் எக்ஸாம் டீட்டெயில்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம், ஸோ டிஎன்பிசியோட ஆனுவல் கேலண்டர் டிசம்பர் மாதம் வந்தாச்சு. குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 சிடிஎஸ்ன்னு அதை நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய அப்டேட் தான். ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டீரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ், இப்போ சீஃப் லா அசிஸ்டன்ட், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இந்த மாதிரியான லா ரிலேட்டடான அந்த போஸ்டிங்ஸாக இருக்கட்டும், லேப் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்னு கொஞ்சம் ஸ்பெஷல் போஸ்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. டிசம்பர் 30 ஜனவரி 29 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் குவாலிஃபிகேஷன் வேறு வேறையாக இருக்கிறதுனால மல்டிபிள் குவாலிஃபிகேஷன்ஸ், ஏஜ் லிமிட்டும் மாறும். ஒரு தடவை கண்டிப்பாக ஃபுல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி எலிஜிபிளாக இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு போஸ்டிங்ஸ் தான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், குரூப் டி எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் இந்த வரப்போகுது. ஷார்ட் நோட்டீஸ் வந்தாச்சு. 22,000 வேகன்சிஸ், 22,000 காலி பணியங்களோட ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அதே வேகன்சிஸோட தான் ஃபுல் நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ ஜனவரி 20 கிட்ட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட் ஷார்ட் நோட்டீஸ்லேயே சொல்லிட்டாங்க. ஜனவரி 21 பிப்ரவரி 20 வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. ஸோ குவாலிஃபிகேஷன் 10th குவாலிஃபிகேஷன், ஸோ 10வது முடிச்சிருந்தா போதும். 10th ஆர் ஐடிஐ முடிச்சிருந்தா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். 18 33 வரைக்கும் ஏஜ் லிமிட்டு. இதிலிருந்து ஓபிசிக்கு 3 வருஷமும் எஸ்சிஎன்எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அண்ட் ரயில்வேஸோட ஆனுவல் பிளானரும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ டென்டேட்டிவ்லி அடுத்த வருஷம் 2026 பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் என்னென்ன எக்ஸாம்ஸ் வரும்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அதையும் நம்ம பார்ப்போம். இதுக்கு அடுத்து எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃப்ரெஷ் ஆன்கோயிங் எக்ஸாம்ஸ்ன்றது பெருசாக இல்லை. பட் புதுசாக சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்னு 2026க்கு எஸ்எஸ்சியோட எக்ஸாம்ஸ் எல்லாம் வர வேண்டிய ஆனுவல் பிளானர்
சூன் எக்ஸ்பெக்டட். டிசம்பர் மாதமே வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், வரல. அப்போ 90% இந்த ஜனவரி மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அது வந்துருச்சுன்னா இன்னும் ஒரு பெரிய ஐடியா கிடைக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் விட மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸான ஒரு எக்ஸாம்னா அது யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் தான். ஸோ அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ணக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாமுடைய ப்ரிலிம்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஜனவரி 14 ஸோ பொங்கலை ஒட்டி வருது அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். பட் ரயில்வேஸ்க்குலாம் ஒரு மாதம் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி இல்லாமல் யூபிஎஸ்சிக்கு யூஸ்வலாக 20 டேஸ் கிட்ட தான் நமக்கு கொடுப்பாங்க. பிப்ரவரி 3 வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, சார் நான் டிஎன்பிஎஸ்சி ரயில்வேஸ் தான் படிக்கிறேன், பட் ஒரு பெரிய எக்ஸாம் எனக்கு ஒரு ஆசை சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ன்றதுனால இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க ரிலாக்ஸேஷன் அண்ட் இந்த அட்டெம்ப்ட் கணக்கு இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கணும்னா ஓபிசின்ற சர்டிஃபிகேட் வாங்கணும். இது யூபிஎஸ்சிக்கு மட்டும் இல்லை, ரயில்வேஸ், எஸ்எஸ்சி எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆகும் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதுக்கும் அது அப்ளை ஆகுன்றதுனால ஸோ நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டோ இல்லைனா இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டோ வாங்காதவங்க இப்போயே உடனே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அதை அப்ளை பண்ணி ஒரு வாரத்தில் வந்துருச்சுன்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணி வர்ற டிலே ஆகி டேட்டு முடிஞ்சு போய் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு பதிலாக ப்ராப்பராக கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு அட்வைஸாக சொல்லிக்கிறேன். யூபிஎஸ்சியோடைய எக்ஸாம் வந்துட்டு வரப்போகுது. ஸோ அப்போ எக்ஸாம் டேட் கூட சொல்லியிருந்தாங்க, மே மாதம் வருதுன்னு சொல்லலாம். அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வரப்போகுது. ஸோ குவாலிஃபிகேஷன் டிகிரி, எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். ஏஜ் லிமிட் 21லேருந்து 32 32 இதிலிருந்து எஸ்சிஎன்எஸ்டிக்கும் ஓபிசிக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கலாம். இதே பேங்க் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பெஷல் எக்ஸாம்ஸ், எஸ்பிஐ எஸ்ஓ வரட்டும், பிஓஐ கிரெடிட் ஆஃபீஸர்னா இந்த 2 எக்ஸாம்ஸ் அதோட அப்ளிகேஷன் டிசம்பர் மாதம் ஓப்பன் ஆச்சு. பட் ரெண்டுத்துக்குமே அப்ளிகேஷன் முடிகிறது ஜனவரி 5 தான். இது காமன் எக்ஸாம்ஸ் இல்லை, எனி டிகிரி முடிச்சிருந்தா போதுன்ற மாதிரி இல்லை, சில போஸ்டிங்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ அதனால மல்டிபிள் குவாலிஃபிகேஷன்ஸ், ஏஜ் லிமிட்டும் மல்டிபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எழுதணும், அட்டன் பண்ணணும் ஆசைப்படுறீங்கன்னா ஒரு தடவை நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணி அதை கிளியராக பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் பேங்கிங்கோடைய ஒரு முக்கியமான ஆனுவல் பிளானர், நமக்கு ஐபிபிஎஸ் ஆனுவல் பிளானருமே நமக்கு எக்ஸ்பெக்டட். ஸோ சீக்கிரமாக வந்துருச்சுன்னா அதுபடி நம்ம சூப்பராக பிளான் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயமா இருக்க போது. ஜனவரி மாதம் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பிஎஸ்எஃப், ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன், ஜிடி கான்ஸ்டபிள் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரின்றதை நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்எஸ்சியில் ஜிடி கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பர் 31 தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருந்தாங்க, அது வந்துட்டு முடிஞ்சிச்சு. பட் இது பிஎஸ்எஃப்ல ஜிடி கான்ஸ்டபிள் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் கீழே வரக்கூடியது. பட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரின்றதுனால 10th முடிச்சு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், ஸ்பெஷலைசேஷன் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஆனால் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சுன்ற இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். டிசம்பர் 27 ஓப்பன் ஆச்சு, ஜனவரி 15 தான் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. சார் இதுக்கு ஏஜ் லிமிட் கொஞ்சம் கம்மி தான், 18 to 23, 18லேருந்து 23 வயசு. இதிலேருந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். பட் இதை ப்ராப்பராக பிளான் பண்ணி கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஜனவரி மாதம் ஆக்டிவாக இருக்க போகிற எக்ஸாம்ஸ். ஆனால் அதே இப்போ ஓவராலாக டிஎன்பிஎஸ்சிக்கு ஆனுவல் பிளானர் வந்திருக்குது, ரயில்வேஸ்க்கும் வந்திருக்குங்க இல்லையா, அதில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸ் அதோடைய டேட்ஸை சொல்லிடுறேன். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பிளான் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போ எந்த எக்ஸாம் வரப்போகுது, எத்தனை மாதம் இருக்குது, நம்ம படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடலாம் அப்படின்றது எல்லாமே தெரியும். ஸோ இப்போ சிடிஎஸ் எக்ஸாம்ஸ் அண்ட் குரூப் எக்ஸாம்ஸ்னு இந்த 2 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ்க்கு தான் இப்போ ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 எக்ஸாம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இல்லை சிடிஎஸ்ல நம்ம கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மே மாதம் வரப்போகுது, எக்ஸாம் வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் இன்ஜினியரிங் தான். ஸோ ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரலுக்கு 21லேருந்து 32, ஆனால் அதர் கேட்டகரிஸ்க்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பெருசாக இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு நல்லாவே ட்ரை பண்ணலாம். ஸோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அதே டிஎன்பிஎஸ்சிலேயே மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸாக, ஸோ இப்போ டெப்டி கலெக்டர் போஸ்ட்டோ இல்லை டிஎஸ்பி போஸ்ட்டுக்குன்ற ரொம்ப டாப் போஸ்ட்டுக்கு போக வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் குரூப் 1 எக்ஸாம். அந்த குரூப் 1 எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் வரப்போகுது. எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் நடக்க போகிறது நமக்கு செப்டம்பர் 9 அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்போது இதுக்கு கரெக்டாக நம்ம பிளான் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரி 1 ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணால் கூட தாராளமாக நல்ல எஃபர்ட் போடுற பட்சத்தில் நல்லா படிக்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது வந்து குரூப் 1 அந்த டேட்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே குவாலிஃபிகேஷன் வந்துட்டு குரூப் 1 டிகிரி லெவல் தான், குரூப் 1 குரூப் 2. ஸோ டிகிரி லெவல் எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் 21 to 34, அதுலேருந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். அண்ட் சிடிஎஸ்லேயே கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ்லேயே டிப்ளமா ஒரு ஐடிஐ முடிச்சவங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜூலை மாதம் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்டட். ஸோ வரப்போகுது. ஸோ அப்போ அவங்க டேட்டே கொடுத்தாங்க. ஸோ ஜூலை 7ன்னு சொல்லலாம், செப்டம்பர் மாதம் எக்ஸாம் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ அல்லது டிப்ளமா முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் லிமிட் 18லேருந்து 32 வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான எக்ஸாம் குரூப் 2 or 2A அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்டிங்ஸ்க்கு
நமக்கு ஆகஸ்ட் மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அக்டோபர் 25 அக்டோபர் எண்டு கிட்ட நமக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அப்போ இந்த குரூப் 1 படிக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக குரூப் 2மே அட்டன் பண்ண தான் போவாங்க. இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் நமக்கு படிப்பாங்க. பட் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் மாறுது. அதெல்லாம் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர்னு நான் சொல்லிக்கிறேன். அண்ட் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு 18 to 32 ஏஜ் லிமிட்டு. அதர் கேட்டகரிஸ்க்கு வந்துட்டு பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதே சிடிஎஸ் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ இன்னும் சிடிஎஸ்லேயே கொஞ்சம் பெரிய போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டில் ஆகஸ்ட் 31 நோட்டிஃபிகேஷன், நவம்பர் 14 வந்துட்டு எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்குமே ஒவ்வொரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் மாறும். ஸோ மல்டிபிள் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் மறுபடியும் அதே மாதிரி தான். ஜென்ரலுக்கு 32 வரைக்கும், அதர்ஸ்க்கு வந்துட்டு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து மோஸ்ட் நிறைய அப்ளிகேஷன் நடந்து டிஎன்பிசிலேயே அதிக பேர் அட்டன் பண்ணக்கூடிய குரூப் 4 விஏஓ எக்ஸாம்னு சொல்லலாம். விஏஓ போஸ்டிங்க்கும் குரூப் 4 போஸ்டிங்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம். ஏன்னா 10th குவாலிஃபிகேஷன்னால எக்கச்சக்க பேர் வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க, நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் வந்துட்டு அக்டோபர் மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அந்த எக்ஸாம் டேட் வந்து டிசம்பர் 20. ஸோ 2026 கடைசி எக்ஸாமாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கு 2026 மொத்தம் இருக்குது. குரூப் 4க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மாதம் இருக்குது, ஒரு வருஷம் இருக்குது. அப்போ எவ்வளோ சூப்பராக படிக்கலாம். ஸோ அதனால எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி படிக்கிறதுக்கு டேட்ஸ் தெரிஞ்சிருச்சு. இனி நம்ம பண்ண வேண்டியது கரெக்டாக பிளான் பண்ணி படிக்க வேண்டியது மட்டும்தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பட் இதே ரயில்வேஸ் எக்ஸாமுடைய ஆனுவல் பிளானர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிஎன்பிசியில் எக்ஸாக்டாக டேட் முதற்கொண்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது மாதிரி இல்லை, டென்டேட்டிவாக நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாம்ஸுமே அடுத்த வருஷம் 2026 வரதான் போகுது. ஸோ ஏஎல்பி எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மாதம் வரலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் ஐடிஐ, டிப்ளமா, டிகிரி இருக்கும். ஏஜ் லிமிட் 18லேருந்து 30 வயசு வரைக்கும். டெக்னீஷியன்ஸ்க்கான அந்த நோட்டிஃபிகேஷன் மார்ச் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th + ஐடிஐ. ஸோ 10th முடிச்சு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும், இல்லைன்னா சிசிஏஏ. ஸோ அப்போ கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ இதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து மார்ச் மாதம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 18லேருந்து 33 வரைக்கும் அதுக்கான ஏஜ் லிமிட். அதே செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நோட்டிஃபிகேஷன் அதுவும் 2025 தான் வந்துச்சு, 2024 கொடுக்கல, 25 வந்துச்சு. மறுபடியும் 26லையும் 2026லையும் வரப்போன்னு சொல்கிறாங்க. எனி டிகிரின்றதுனால இப்போ என்டிபிசிலே கிராஜுவேட் லெவல் படிக்கிறவங்க, ஏன் ஜேஇக்கு படிக்கிறவங்க, இந்த மாதிரி டிகிரி முடிச்சிருக்கவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பழைய நோட்டிஃபிகேஷனை பார்த்து டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த தடவை எந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ ஏப்ரல் எக்ஸ்பெக்டட் நோட்டிஃபிகேஷன், டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட் 18 to 33. இப்போ இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் வந்துட்டு இதிலிருந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். இது வந்துட்டு அன்ரிசர்வ் ஜென்ரல் கேட்டகரிக்கு, இதிலிருந்து ஓபிசிக்கு 3 வருஷம், எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 5 வருஷம் இருக்கும். அதையும் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பேராமெடிக்கல், நமக்கு இந்த நர்சிங்காக இருக்கட்டும், ஆனால் அதை தாண்டி ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு மல்டிபிள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ பேராமெடிக்கலுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலை மாதம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நர்சிங் ஆர் மல்டிபிள் அண்ட் அது ஏஜ் லிமிட்டுமே ஒரு போஸ்டிங்ஸை பொறுத்து மாறுது. அண்ட் ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம். ஸோ அப்போ இந்த ஜேஇக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் நமக்கு அதே பேராமெடிக்கல் ஜேஇ ரெண்டும் ஜூலையில் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. டிப்ளமா டிகிரி, இன்ஜினியரிங் டிகிரி. ஸோ இப்போ எனி டிகிரி கிடையாது, ஜேஇனாலே ஜூனியர் இன்ஜினியர்னாலே இன்ஜினியரிங் டிகிரி நம்ம படிச்சிருக்கணும். ஸோ அப்போ அது டிப்ளமாவோ டிகிரியோ நீங்கள் இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளிகபிள். ஸோ அப்ளை பண்ணலாம். அதுக்கான ஏஜ் லிமிட் 18 to 33. அடுத்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட், நிறைய பேர் எதிர்பார்த்து எழுதக்கூடிய என்டிபிசி எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்குறோம். இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய எக்ஸாம்ஸே இந்த சைக்கிள் இன்னும் முடியலை. ஸோ அப்போ அதனால் கண்டிப்பாக அடுத்த வருஷத்தோடைய அந்த நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து 2027 தான் அந்த எக்ஸாமே வந்துட்டு நடக்கும். ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி படிச்சுக்க முடியும். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் டிகிரி முடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ஏப்ரல் மாதம் தான் சார் நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறேன், ஃபைனல் இயரில் இருக்கேன், ஏப்ரல் மாதம் கம்ப்ளீட் பண்ணுறேன்றவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பிளான் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ப்ராப்பராக பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சா நல்லது. ஸோ அப்போ என்டிபிசியில் 2 இருக்குமா, அண்டர் கிராஜுவேட் ஒன்று, கிராஜுவேட் ஒன்று. அண்டர் கிராஜுவேட் வந்து 12th லெவல் குவாலிஃபிகேஷன், 12th பாஸ் ஆர் அதுக்கு ஈக்குவல் டிப்ளமா முடிச்சிருந்தாலும் ஓகே. கிராஜுவேட் லெவல்னா டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ எனி டிகிரி, பிஏ, பிஎஸ்சி, பிஇ ஏதாவது ஒரு டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்கணும். ஸோ இதில் அண்டர் கிராஜுவேட்டுக்கு வந்துட்டு 18லேருந்து 30 வயசு வரைக்கும், 30 வரைக்கும். கிராஜுவேட்டுக்கு ஏஜ் லிமிட் 18லேருந்து 33 வரைக்கும், 33 வயசு வரைக்கும். ஸோ இது அண்ட் இந்த மினிஸ்டீரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ், அதாவது இந்த வருஷம் இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ஜனவரி மாதம் ஃபுல்லாக இது அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். அதே நோட்டிஃபிகேஷன் அடுத்த வருஷம் 2026 புது நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் மாதம் வரலாம். அதே மாதிரி இப்போ புது நோட்டிஃபிகேஷன் 2025க்கானதே 2026 ஜனவரியில் தான் வருது குரூப் டிக்கு. குரூப் டியோடைய 2025 நோட்டிஃபிகேஷனை ஜனவரி 21 2026 அதுக்கப்புறம் பிப்ரவரி வரைக்கும் அப்ளை பண்ணலாம்.
ஸோ 2026 குரூப் டி நோட்டிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. இதுதான் கடைசி நோட்டிஃபிகேஷனாக வருஷ கடைசியில் அக்டோபர் மாதம் கிட்ட வரும்னு நமக்கு சொல்லிக்கிறாங்க. 10th or 8th. இப்போ பாயிண்ட் என்னன்னா, இது ரயில்வேஸில் எக்ஸாக்ட் டேட் கிடையாது, மந்த் சொல்லியிருக்காங்க. இது முன்ன பின்ன மாறும். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, ஓப்பனாக சொல்லணும்னா, ரயில்வேஸில் அவங்க சொன்ன டேட்டில் கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால அதுலேருந்து தள்ளி தான் எப்பயுமே போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்குன்னு அதை ரொம்ப பிலீவ் பண்ண வேணாம். இதை ஒரு பிளானாக வச்சுக்கிட்டு, மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் இந்த 2026 வரப்போகிற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோடைய அப்டேட்ஸ். ஸோ செக் பண்ணி பாருங்கப்பா, எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 10th முடிச்சவங்களுக்கும் இருக்குது, 12th முடிச்சவங்களுக்கு இருக்குது, டிகிரி முடிச்சவங்களுக்கு இருக்குது, இன்ஜினியரிங் எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த 2 பிளானர் வந்திருக்குது. இதே இப்போ ஐபிபிஎஸ் உடைய இந்த பேங்கிங் கேலண்டரும் எஸ்எஸ்சி கேலண்டரும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூனிஃபார்ம் சர்வீசஸ்லேருந்து எல்லா எக்ஸாம்ஸையுமே நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்குமே எலிஜிபிளாக இருக்க மாதிரி சூப்பராக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட்ஸ் போட ரெடியாக இருங்க. நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த வருஷத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம் டீடைல்ஸ் இதுதான். வேறு யாருக்காவது இந்த எக்ஸாம் டீடைல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சென்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நான் சொன்னதை தான் இப்பயும் நான் சொல்லிக்கிறேன். இந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் தனித்தனியாக கோர்சஸ் வந்துட்டு நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்துருந்துக்கலாம், நானும் இந்த இடத்துல காமிக்கிறேன். நம்ம அடா 24/7 தமிழ் வெப்சைட்குள்ளே போய் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் அதில் தமிழ்நாடுன்னு போனீங்கன்னா டிஎன்பிசியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், சிடெட்டாக இருக்கட்டும், கேவிஎஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லா கோர்ஸுமே நமக்கு அவைலபிள் தனித்தனியாக. இப்போ டிஎன்பிசிக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு இப்போ குரூப் 1க்கு, குரூப் 2க்கு, குரூப் 4க்குன்னு தனித்தனியாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்துட்டு இப்போ ரயில்வேஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதில் குரூப் டிக்காக இருக்கட்டும், அது என்டிபிசிக்காக இருக்கட்டும், ஜேஇக்குன்னு தனித்தனியாக அதுக்கான கோர்சஸ் இருக்கும், ஃபவுண்டேஷன் கோர்சஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு குரூப் டி கோர்ஸு, சென்னை சோலன் எக்ஸ்பிரஸ் 2.0. இது நம்ம லாஸ்ட் பேட்ச் என்டிபிசியோடது. நமக்கு சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் 3.0, வேகம்னு ஆர்ஆர்பி ஜேஇக்குன்னு தனித்தனியாகவும் கோர்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு அந்த கோர்ஸ் அந்த எக்ஸாம் மட்டும் தான் சார் எய்ம்னா, இந்த தனித்தனி கோர்ஸையும் நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கோடை வந்துட்டு யூஸ் பண்ணும்போது, இல்லை சார் நான் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நான் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் ரொம்ப அதிகமாக இல்லை, ரயில்வேஸும் இந்த டிஎன்பிசி 2 மட்டும் எனக்கு வந்துட்டு எய்ம் பண்ணுறேன், 2 தான் நான் தமிழ் அட்டன் பண்ண முடியும். இப்போ எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் வருது, அதனால அதை நான் விட்டுறேன். ரயில்வேஸும் டிஎன்பிசி மட்டும் நான் சூப்பராக படிக்க போகிறேன். இந்த மாதிரி இந்த 2-3 எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான கோர்ஸாக இந்த தமிழ்நாடு மெகா பேக் இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு கோர்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போது இந்த ஆஃபர் டைமில் நியூ இயர் ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா 2 வருஷத்துக்கு 2028 ஸ்டார்டிங் வரைக்கும் புதுசாக ஏதாவது பேட்ச் லான்ச் பண்ணால் அதையும் நீங்கள் பார்க்க முடியும். 2025 நம்ம லான்ச் பண்ண எல்லா பேட்சஸையும் பார்க்க முடியும். பேட்ச் மட்டும் இல்லை, டெஸ்ட் சீரிஸ் இபுக்ஸ்னு. ஸோ இது டிஎன்பிசி மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங்னு எல்லா வீடியோ மொத்தமாக ஆக்சஸ் பண்ணுறேன் இந்த தமிழ்நாடு மெகா பேக். என்னோட ஒரு சின்ன சஜஷன், ஸோ மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்சஸை நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஆஃபரோட ஜாயின் பண்ணிட்டா பெனிஃபிட். 2 years வேலிடிட்டி இருக்கும். அதேமாதிரி 10,000 MCQs வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அட்டாச் பண்ணுறாங்க ஒரு பிடிஎஃபாக 10,000 MCQs. அந்த பேஜை நான் பார்த்தேன், சாம்பிள் பிடிஎஃப் 1200 பேஜ் வருது. அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். எந்த எக்ஸாம் படிக்கிறதுனாலும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். காமனான இந்த கொஸ்டின்ஸ் அதையும் இப்போ அட்டாச் பண்ணுவாங்க. இது எல்லாமே Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கப்பா. கண்டிப்பாக ஆப் மூலியமாவோ இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை கமெண்ட் செக்ஷன்லையோ நான் பின் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி இந்த கோர்சஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அண்ட் இதே விஷயம் வேறு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல், இதே இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பிக்சர்ஸோ இல்லை பிடிஎஃப்யோ கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டர் இந்த டெலிகிராம் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம் சேனல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நம்ம மெயின் டெலிகிராம் சேனல் அடா 24/7 தமிழையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ 2026 சூப்பராக இருக்க போகுது அப்படின்ற ஒரு நல்ல நம்பிக்கையோட சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லதே நடக்கும். ஆல் தி பெஸ்ட் அப்படின்றத இப்போயே நான் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.